கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 11வது வசனம். மத்தேயு 13:11. மேத்யூ 13:11. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. என்ன இது கிஃப்ட், அதாவது அருள். அதாவது நீங்கள் எதுவும் செய்யாத போது கர்த்தர்கிட்டருந்து வரக்கூடிய ஒரு ஈவு, ஒரு கிஃப்ட்டு. அதனால தான் சொன்னார், உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இது அவங்க உபவாசம் இருந்ததுனாலேயோ இல்லை அவங்க ஏதாவது செய்ததுனாலேயோ இல்லை, இது தேவன்கிட்டருந்து வந்தது. யார் உண்மையாக தேடுறாங்களோ அவங்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு கொடை என்று சொல்லக்கூடியதாக. அப்போ என்ன, இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள் என்று சொல்லக்கூடிய காரியம், இல்லை மிஸ்ட்ரீஸ் என்று சொல்லக்கூடியதா ரகசியங்கள், இது என்ன உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இது எப்படி முன்னாடி மறைவாக இருந்தது, இப்போ எப்படி வெளிப்படுத்தினது பார்க்க முடியும். உலகத் தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். இதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு, அது மறைத்து வைக்கப்பட்டதாக இருந்தது, அது ரகசியமாக இருந்தது. இப்போ அதை குறித்து நாங்கள் உங்களுக்கு பேசுகிறோம். 10வது வசனம் பாருங்க. தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். யார் இப்போ வெளிப்படுத்துகிறாரு? பூர்வ காலங்களில் பிதாவாகிய தேவன் பேசினார் தீர்க்கதரிசிகள் மூலமாய். அதற்கு பின்பாக குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பேசினார். இப்போ யார் மூலமாக? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவருடைய ரகசியங்களை நமக்கு சொல்லக்கூடியவராக. அதனால தான் அதே 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை சொல்லும்போது, இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். எப்படி? நம்ம யாரு? தேவனுடைய ஊழியக்காரன். உக்கிரான ஊழியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன மாதிரியான உக்கிரான ஊழியம்? தேவனுடைய ரகசியத்தை எடுத்து சொல்லக்கூடிய உக்கிரான ஊழியம். எபேசு சபைக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்கிறாரு. எபேசியர் 3வது அதிகாரத்தில் 4வது 5வது வசனம் பாருங்கள். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாக எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவர்களாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. என்ன, இந்த ஞானம் முன்னாடி அவங்களுக்கு அறிவிக்கப்படலை, அது மறைபொருளாக இருந்தது. ஆனால் இப்பொழுதோ அது பரிசுத்த ஆவியானவர் மூலமாய், என்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி பெந்தெக்கோஸ்தே நாளில் திருச்சபை தொடங்கின அந்த காலத்திலிருந்து இப்போ புதிய அமைப்பாகிய சபை என்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அது என்னவா இருக்கிறது? இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது இன்றைக்கும் ஒரு சிலரை வஞ்சிக்கும் விதமாக நாங்கள் பைபிளில் இருக்க ரகசியத்தை சொல்லிக் கொடுக்குறோம், அதை சொல்லிக் கொடுக்குறோன்னு. ஆனால் எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நீங்கள் என்ன பண்ண முடியும்? தேவன்கிட்டருந்து உங்களுக்கு தேவ ரகசியங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பார். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற அந்த காரியங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு மறைவான பொருளாக எது இருக்கிறதில்ல. என்ன, எப்படி உனக்கு பின்னாடி இருக்கிறத காட்டுவதற்கு திரைச்சீலை தூக்கின உடனே பின்னாடி இருக்கிற பொருள் தெரிவது போல ஒரு நொடி பொழுதில் கர்த்தரை நீங்கள் அறிந்து கொண்ட போது அந்த திரைச்சீலை விளக்கப்பட்டு போகிறது. அப்பொழுது நீங்கள் என்ன, திறந்த முகமாய் கர்த்தரை காணக்கூடியதாய். அதனால தான் இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? என்ன, இந்த ரகசியம் முன்னாடி மறைத்து வைக்கப்பட்டிருக்கு, இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ சீஷர்களை பார்த்து சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? இப்போ உங்களுக்கு இந்த ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இப்பொழுது தேவனுக்கு மறைவான பொருள் எதுவும் இல்லை, அதெல்லாம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதை அறிந்தவர்களாய் உணர்ந்தவர்களாய் வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம். ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவை? கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய வெளிப்பாடு. அது ரெண்டையும் கொடுக்கக்கூடியது யார்? பரிசுத்த ஆவியானவர்.
அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட நான் போவேன். நான் போனேனாகில் தேற்றரவாளன் உங்களுக்கு வருவார். யார்? பரிசுத்த ஆவியானவர் வருவார். அவர் உங்களை சகல சத்தியங்களுக்குள்ள நடத்துவார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்த்தோம். அப்போ என்ன? நமக்கு சகல சத்தியத்துக்குள்ள நடத்தக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அதனால நமக்கு பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு, மற்றவர்களுக்கோ வெளிப்படுத்தவில்லை. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ எங்களுக்கு உம்முடைய பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை கொடுத்தீங்க. அதற்காய் நன்றி. ஆமாண்டவரே, அதை பெற்றுக்கொண்டதை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்த எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.